மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான அற்புதமான பதிவு தானுங்க இந்த பதிவு. வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் மிதுன ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சம்பாதிக்கணுன்ற ஆசையை விட சாதிக்கணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்குது தானே செய்யுது. சந்தர்ப்பம் சூழ்நிலையும் சாதகமாக இருந்தால் தானே அதுக்கான வாய்ப்பு இல்லையா? வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் மிதுன ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதன் 4வது பாவகத்துக்கு வரக்கூடிய நேரம் பிரமாதமாக இருக்கும். சரியாக 8ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 8 தேதி வரை பெரிய லெவலில் நமக்கு மாற்றம் இருக்காது. இப்போ இருக்கிறதுக்கும் மாதம் பிறந்ததுக்கப்புறம் பெரிய மாற்றம் ஒன்றும் இருக்க போகிறதில்ல. 8ஆம் தேதியிலிருந்து வாழ்க்கையின் வளர்ச்சியில் ஓடுறதுக்கு ரெடி ஆகிடுங்க. பொதுவாக நேர காலங்கள் ஒன்று சாதகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டியாக நாம் இருந்தாலும் அரசனாக்கிட இந்த பிரபஞ்சம் இல்லையா? அதே நேர காலங்கள் கெட்டு போச்சுன்னா அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக்கிடும். கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 வருஷமாக மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசியில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, பார்த்த இடத்துல காசு குணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபா தேடுறதுன்ற காலகட்டத்தில் நான் இருக்கிறேனுங்கன்னு சொல்கிறவங்களாக இருந்தாலும் சரி, செப்டம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் 100% சாதகமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. எந்த அடிப்படையில் சாதகமாக இருக்குதுன்ற விவரத்தை சொல்கிறேன், கேட்டுக்கிடுங்க. மிதுன ராசிக்கு 2வது பாவகத்தில் தனஸ்தானத்தில் தனகாரகன், தனஸ்தானத்தில் தனகாரகன், தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் யாரு? சந்திரன். தனகாரகனுடைய வீட்டில் மாத தொடக்கம் இது செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி நடக்கக்கூடிய நிகழ்வு. தனகாரகன் சொல்லக்கூடிய குருவும் தனஸ்தானாதிபதியும் கிரக பரிவர்த்தனை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னன்னா, தனகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் யாரு? குரு. அந்த குருவுக்கு நட்சத்திரம் சாரம் கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியாதிபதி புதன் தான். புதனுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஆதிசேஷன தாராதேவியம் அவதரித்த நட்சத்திரத்தில் தான் தனகாரகன் இருக்கார். இந்த பக்கம் வாங்க, தனஸ்தானாதிபதினு ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா? தனஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திரன். தனகாரகன் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். தனஸ்தானாதிபதி சந்திரன், அவரும் புதனுடைய நட்சத்திரத்தில் தான், ரேவதி நட்சத்திரத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. ரேவதி நட்சத்திரம் 4வது பாதத்தில், அப்போ புதனுடைய நட்சத்திரம். அச்சா, அடுத்த விஷயம் பாருங்க, 10வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான். அந்த சனி பகவான் ஏற்கனவே ரேவதி நட்சத்திரத்தில் தான் இருக்கார், முதல் பாதத்தில். அப்போ புதன் 8ஆம் தேதி புதன் மாற்றம் எங்கிருந்து 3வது பாவகத்தில் இருக்கக்கூடியவர், அதாவது புதனாதித்ய யோகமாக இருக்கக்கூடிய புதன் சூரிய பகவானோட சேர்ந்து, புதனும் சூரியனும் சேர்ந்து புதனாதித்ய யோகமாக இருக்கக்கூடிய புதன் கரெக்டாக 8ஆம் தேதி ஆட்சி நிலைக்கு வராரு. மிதுன ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் தான் சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன். அப்போது 1க்கும் 4க்கும் சம்பந்தப்பட்டவர் யாருன்னா புதன். 1க்கும் 4 அப்போது 4வது பாவகத்தில் ஆட்சியும் உச்சமும் பெற்று நீச்சமாக இருக்கக்கூடிய இடத்த பார்க்கிறாரு. அந்த இடத்துல தான் சனி இருக்க போகிறாரு. அப்போ சனியை புதன் உங்கள் ராசியாதிபதி தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தொழிலுக்கு ஆரகனை புதன் பார்க்கவும் செய்கிறாரு, புதன் நட்சத்திரமும் கொடுக்க போகிறாரு. ஏற்கனவே குருவுக்கு தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குருவுக்கு புதன் நட்சத்திரம் கொடுத்துருக்கார். தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தொழில் காரகன் சொல்லக்கூடிய அந்த சனிக்கும் புதன் நட்சத்திரம் கொடுத்துருக்காரு. இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. பொதுவாக இன்றைக்கி சாதித்தவங்க, சம்பாதிச்சவங்க, பெரிய ஒரு பொழைச்சிக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கோம். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்ட பட்சத்தில் தான் இன்றைக்கி மேலுக்கு இருக்காங்க. ஒருத்தர் சாதிக்கிறதுக்கு லாக்கிப்படுவாரா இல்லை சம்பாதிக்கிறதுக்கு லாக்கிப்படுவாரா அப்படின்றது சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு அப்புறம் தானே தெரியும். மிதுன ராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் தான் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து. சரி, இது சாத்தியமா சார்? சத்தியமாக இது சாத்தியம், இதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க எல்லாமே முன்னுக்கு வர்றதில்லை. நேர காலங்களில் சாதகமாக இருக்கிறவங்க தான் முன்னுக்கு வராங்க. ஒரு மைதானத்தில் 10 பிள்ளைங்க ஓடுறாங்கன்னா 10 பிள்ளைங்களுடைய மனசுலையும் நான் தான் முன்னுக்கு வரணும். அந்த வேகம் இருக்கும், வெறி இருக்கும், உழைப்பு இருக்கும். உழைப்பு மட்டும் இருந்தால் காணாது, உழைப்போட நேர காலங்களும் சாதகமாக இருக்கிறவங்க தான் ஜெயிக்கிறாங்க.
அப்போது மிதுன ராசியில் பிறந்தவங்களுடைய கோச்சாரம் நல்லா இருக்கு. அப்போது சாதிக்கணுன்ற ஆர்வம் இருந்து சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்கள் சாதிச்சிருவீங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போது வரக்கூடிய 8ஆம் தேதியிலிருந்து தயவு செய்து நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, உள்ளூரில் இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு சம்மந்தப்பட்ட உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது மிதுன ராசியில் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. இந்த நேரத்தில் நீங்கள் விதைக்கக்கூடிய விதை தானுங்க எதிர்காலத்தில் மிகப்பெரிய விருட்சமாக போகுது, மாற்று கருத்து இல்லை. நேரம் சாதகமாக இருக்குதுங்க. அதனால தான் இந்த பதிவை நான் கொடுக்குறேனே தவிர மிதுன ராசிக்காரங்களை தலைமையில் தூக்கி வச்சுட்டு நான் சொல்கிறனால நினச்சிக்காதீங்க. சத்தியமாக சொல்கிறேனுங்க, மனசார சொல்கிறேன். இந்த நேர காலங்கள் உண்மைக்கே சாதகமாக இருக்கிற பட்சத்தில் தானுங்க இந்த வார்த்தை நான் சொல்கிறேனுங்க. கேட்டுக்குவோம், சரியாக பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி இந்த செப்டம்பர் மாதத்தில் இன்னொரு நிகழ்வு ஏற்படுது. அது என்ன சார் நிகழ்வு ஏற்பட போகுது அப்படின்னா, ஒன்று சொல்லும்போது நெசத்துக்கு எனக்கு புல்லரிக்குதுங்க. லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் தானுங்க. 1ஆம் தேதியிலிருந்து 19 தேதி வரை உங்கள் ராசியில் இருப்பார். லாபஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் இருக்கிறார். லாபஸ்தானாதிபதி 19 தேதிக்கு மேற்கொண்டு தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தனகாரகனும் லாபஸ்தானாதிபதி சேரும்போது குரு மங்கள யோகம். குரு ஏற்கனவே தனஸ்தானத்தில் இருக்கார். அப்போ செவ்வாய் சேர்றார். செவ்வாய்க்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன பேர் சார்? மங்களகாரகன். அப்போது குரு மங்களகாரகன் சேரும்போது குரு மங்கள யோகம் எந்த இடத்துல வருது? தனஸ்தானத்தில் வருது. உச்சமாக இருக்கக்கூடிய குரு நீட்சத்தை பார்க்கிறார். நீட்சமாக வரக்கூடிய செவ்வாய் உச்சத்தை பார்க்கிறார். அற்புதமான நேரங்க. இதனால் மன அழுத்தம் சரியாகும். 2வது, கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற அளவுக்கு இருக்கலாமா, இல்லை செத்து போயிடலாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னாலும் இந்த நேரத்தில் என்ன பண்ணும்னா, நீ என்னத்துக்கு போய் சேரணும், உன்னுடைய கடனெல்லாம் கட்டிவிட்டு நீ போயான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பிரபஞ்சம் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்க போகுது. எப்படி? நான் சொல்லலைங்க, வா போ நீ அப்படின்றது நான் சொல்லலைங்க, இந்த பிரபஞ்சம் சொல்லக்கூடியது. நீ என்னத்துக்கு இந்த மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்திக்கிறீங்க? வேண்டாம், நான் உங்களுக்கு எல்லா வளர்ச்சியும் கொடுக்குறேன். உங்களுடைய கடன் எல்லாத்தையும் கட்டிவிட்டு அதன் பிறகு நீங்கள் இருக்கிறது இல்லாதது உங்களுடைய சொந்த சௌரியம் இந்த பிரபஞ்சம் சொல்லக்கூடிய வார்த்தையாக நான் சொல்கிறேனுங்க. தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. மறுவாதம் இல்லாமல் சொல்கிறாருன்னு தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. அப்போது 8ஆம் தேதியிலிருந்தே ஒரு நல்ல நேரம்னு சொல்லிட்டேனுங்க. அதன் பிறகு 19ஆம் தேதியிலிருந்து மீண்டும் ஒரு பிரார்த்தம் இந்த பிரபஞ்சம் உருவாக்கி தரப்போகுதுங்க. மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம். அதே மாதிரி 3வது பாவகத்தில் பாருங்கள். இந்த மிதுன ராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே தைரியஸ்தானாதிபதியாக சூரியன் வருவார். வேறு யாருக்குமே இந்த பிரார்த்தம் கிடையாது. ஏன்னா 1000 பேர் 1000 விதமாக சொன்னாலும் நம்ம மனசுக்குள்ளார எது சரின்னு படுதோ அதை மட்டும்தான் செய்வாங்க. அப்போது 17ஆம் தேதி வரை உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் விடுங்க, 17ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் தைரியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் ஆட்சி நிலையில் இருப்பார். உங்களுடைய எண்ணம் சிந்தனை ரொம்ப தெளிவாக இருக்கும். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, யார்கிட்ட பேசணும், பேசக்கூடாது, நாம் செஞ்ச தப்பு என்ன, ரைட்டு என்ன, பலவிதமான சிந்தனைகள் உருவாக்கி கொடுக்கும். இந்த நேரத்தில் சிந்திக்கிறதுக்கு உண்டான நேரத்தை தரப்போகுதுங்க இந்த பிரபஞ்சம். முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய அந்த தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது. அதன் பிறகு 4வது பாவகத்துக்கு புதன் வராரு. இந்த புதன் வரும்போது இன்னொரு யோகம் இருக்குது. 8ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 27 தேதி வரைக்கும் தான் மிகப்பெரிய பிரார்த்தம். அதுக்கு மேற்கொண்டாலும் கிடையாது. அப்போது இந்த மிதுன ராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி மிகப்பெரிய ஆசை அப்படின்னா சொந்தமாக வீடு வாசல் வாங்கக்கூடியது இல்லையா? 8ஆம் தேதி உங்கள் ராசியாதிபதி 4வது பாவக சுபஸ்தானத்துக்கு வராரு. 19ஆம் தேதி வரை, 8 தேதியிலிருந்து 19 தேதி வரை இந்த செவ்வாவுடைய பார்வை இந்த புதன் மேலே படும், உங்கள் ராசியாதிபதி மேலே படும். அப்போது 8 தேதியிலிருந்து 19 தேதிக்குள்ளார, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 8 தேதியிலிருந்து 19 தேதிக்குள்ளார மிதுன ராசியில் பிறந்தவங்க ஒரு சிலர் சொந்தமாக மண்ணு மனம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சத்தியமாக உண்மை, அதில் மாற்றுகிறது இல்லை. என்ன சார் சொல்கிறீங்க, காசு பணம் இருக்கிற இடம் தெரியல, நீங்கள் பாட்டில் மண்ணு மனம் வாங்குவீங்கன்னு உசுப்பேத்துறீங்களே சார். காசு பணம் வச்சுக்கிட்டு தான் ஒரு செயல் செய்யணும்னு நினச்சிங்கன்னா எந்த காலத்துலேயும் முடியாது. மாதத்துக்கு 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவங்க வாடகை வீட்டில் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம்.
மாதத்துக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க தில்லா தெம்பா தைரியமாக சொந்த வீட்டில் இருக்கிறவங்கள நம்ம பார்த்துருக்கோம். சந்தர்ப்பம் சூழ்நிலையும் சரியாக இருந்தால் யாருக்கு என்ன செய்யணுமோ அதை செய்துட்டு போயிடும் இந்த பிரபஞ்சம். மிதனராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி சொந்தமாக மண்ணு மனம் வாங்கிறதுக்கான பிராப்தம் ஏற்படக்கூடிய காலகட்டம் 19 தேதி, 8 தேதியிலிருந்து 19 தேதிக்குள்ளார. ஆதாரம் என்னையான்னு கேட்டிங்கன்னா, பூமிகாரகன் சொல்லக்கூடிய கிரகம், பூமிகாரகன் யார்? செவ்வாய் தானங்க பூமிகாரகன். அப்போ செவ்வாய் புனர்பூச நட்சத்திரன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில் ஏறு 8ஆம் தேதியிலிருந்து சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனுடைய வீட்டில், உங்கள் ராசியாதிபதி வீட்டில் இருந்து சுபஸ்தானத்தை பார்க்கிறார். பூமிகாரகன் பூமிஸ்தானன் சொல்லக்கூடிய 4வது பாவகத்தை பார்க்கிறார். 4வது பாவகத்துக்கு அதிபதி ஆட்சி நிலையில் இருந்து 10வது பாவகத்தை பார்க்கிறார். ஸோ இது மிகப்பெரிய ஒரு பிராப்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரமாக இருக்கும், மாற்று கருத்தில். 8 தேதியிலிருந்து 19 தேதிக்குள்ளார எத்தனை பேர் மண்ணு மனைக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கிறீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறீங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு சிலருக்கு இந்த புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன் கரெக்டாக 3ஆம் தேதி இங்கே எழுதியிருக்கிறேன்னுங்க. எதுவும் அதாவது கை கொடுத்தா மீளலாம், சொல் கொடுத்தா மீள முடியாது. மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு முக்கியம்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிற எல்லா பலனுக்கும் இங்கே நான் ஆதாரம் எழுதியிருக்கேன். நம்ம 40 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, பேப்பரில் இருக்கிறது தான் வேத வாக்குன்னு சொல்கிறதுக்கு. இன்றைக்கி பேப்பரில் இருக்கிறது உண்மையாக பொய்யான்ட்டு கையில் வச்சுருக்கிற மொபைல் ஃபோனில் நம்ம பார்த்துக்கலாம் இல்லையா? அப்போது நான் இங்கே எழுதியிருக்கிறது நீங்கள் எத்தனை வழியில் வேணும்னாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பஞ்சாங்கம் எடுத்து பார்த்துக்கிட்டாலும் சரி, கம்ப்யூட்டரில் பார்த்துக்கிட்டாலும் சரி, மொபைல் ஃபோனில் பார்த்துக்கிட்டாலும் சரி, அது உங்கள் பாடு. ஆனால் என்ன இருக்கோ அதை தான் இங்கே நான் எழுதியிருக்கிறேன். 3ஆம் தேதி சுக்கிரன் மாறுறாரு. இது திருக்கணித பிரகாரம். ஏன்னா பஞ்சாங்கத்தில் 2 விதம் இருக்குது, வாக்கியம் திருக்கணிதம். அப்போ திருக்கணித பிரகாரம் 3ஆம் தேதி சுக்கிரன் நமக்கு புத்திரஸ்தானத்துக்கு வரார். புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புத்திரஸ்தானத்துக்கு வர, புத்திரகாரகன் சொல்லக்கூடிய 2வது பாவகத்தில் புதனுடைய சாரம் வாங்க. இந்த சூழலில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு 3ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 30 தேதிக்குள்ளார புத்திரபாகியத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். இது இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய கோட்சார ரீதியாக இருக்கக்கூடிய பலன்கள் இதுதானுங்க. இது உண்மையாக பொய்யான்றது நீங்கள் அனுபவிச்சா தானே தெரியும். இந்த மாதம் கடைசியில் மிதுன ராசியில் பிறந்தவங்க நீங்கள் சொன்னால் தானே தெரியும். ஏன்னா ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா இந்த கிரகங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை நிமித்தமாக நான் சொல்கிறேனுங்க. ஆனால் அனுபவிச்சிங்க அனுபவிக்கலன்றது நீங்கள் இந்த மாதத்துடைய கடைசியில் சொல்லுங்கள். நான் பலன் சொல்கிறதுக்கு லாக்கிப்படுவனா, தகுதி ஆனவனா இல்லை தகுதி ஆகாதவனா அப்படின்றது இந்த மாதம் கடைசியில் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? இது சம்பாதிக்கிறதுக்கான நேரம் இல்லை சாமி, சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம். சாதிச்சுக்கோங்க. உங்கள் வம்சத்தில் யாரும் வாழாத வாழ்க்கையை வாழ்ந்து கொடுங்க. பிரமாதமான நேரம். நம்மளால் முடியாதுன்னு நினைக்காதீங்க, உங்களால் எல்லாம் முடியும். அதுக்கான பிரமாதமான நேரம் தானுங்க இது. இந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் பார்த்துக்கிடணும்னா உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி வைங்க. விரிவாக விளக்கமாக அருமையாக அற்புதமாக வேதகால முறையில் எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு கிளியராக நான் சொல்கிறேனுங்க. சரியா? மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மிதுன ராசியில் பிறந்த சொந்தங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.